அனைவருக்கும் வணக்கம். ஜியாகிரஃபி கிளாஸஸ் வந்துட்டு பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே இந்தியாவோட லொக்கேஷன் அண்ட் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்தோம். அடுத்தது வந்துட்டு ஹிமாலயாஸை பற்றி இன்டெப்த்தாக வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த ஹிமாலயாஸ் டாப்பிக்கில் இருந்துட்டு கண்டிப்பாக ஒரு கொஷின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் ரீசெண்டாக பார்த்த ஒரு 4-5 கொஷின் பேப்பரில் வந்துட்டு ஹிமாலயாஸ்லேருந்து ஏதாவது ஒரு கொஷின் வந்துட்டுருக்கு. சரிங்களா? ஸோ அதனால் இது முக்கியமான டாபிக். இந்த வீடியோ பார்த்து தான் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு நோட்ஸ் எடுத்துங்க. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் யூபிஎஸ்சி அந்த மேப்ஸ் டவுன்லோட் பண்ணி அதை வச்சு தான் வந்து கிளாஸ் எடுக்க போகிறேன். ஸோ சொல்கிற பாயிண்ட்ஸை வந்துட்டு நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இதை வச்சு தான் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இந்த மேப்ஸ்லாம் கூட வந்துட்டு நீங்கள் நெட்லேருந்தே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறைய யூபிஎஸ்சி வெப்சைட்ஸில் வந்துட்டு இருக்குது, நெட்லேருந்து ஈஸியாக வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை நம்ம டெலிகிராம் சேனல்லையும் வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன், எடுத்துங்க. ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்துட்டு டெஸ்ட் பேட்சஸ் வந்துட்டு போயிட்டுருக்கு. அதாவது ஜேடிஓக்கு, டிஎன்பிசி ஜேடிஓக்கு வந்துட்டு டெக்னிக்கல் ப்ளஸ் இந்த ஜிஎஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு காம்போ ஆஃபரில் போயிட்டுருக்கு. இல்லை டெக்னிக்கல் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா அதுக்கான டெஸ்ட் பேட்சும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நேற்று கொடுத்துருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டிஎன்பிசி குரூப் 4க்கான ஜிஎஸ் பேட்சஸ், அதாவது டிஎன்பிசி குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு போயிட்டுருக்கு. இந்த வீக் சண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இந்த வீக் சண்டேலேருந்து அந்த டெஸ்ட் பேட்ச் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான ஷெட்யூல், டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிங்க. ஓகே. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணிங்க. ஓகே. ஏன்னா நான் ஃபுல்லாக இதில் ரிட்டனாக எதுவுமே இருக்காது. சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் மேப் தான். ஓகே. அதனால் ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணிங்க. இதை வச்சு தான் நீங்கள் படிக்கிறீங்கன்னா நோட் பண்ணிங்க. ஓகே. ஸோ ஹிமாலயாஸை பற்றி வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ ஹிமாலயன் மவுண்டன்ஸை பற்றி ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு ஹிமாலயன் மவுண்டன்ஸ் வந்துட்டு இட் இஸ் த எப்படி சொல்கிறது யங்கஸ்ட் மவுண்டன். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஹிமாலயன் இஸ் த யங்கஸ்ட் மவுண்டன். சரிங்களா? யங்கஸ்ட் மவுண்டன். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா லாஃப்டியஸ்ட் மவுண்டன். லாஃப்டியஸ்ட் அப்படின்னா வந்துட்டு உயரமான, ரொம்ப ஹைட்டான இதெல்லாம் பீக்ஸ்லாம் வந்துட்டு அந்த ஹிமாலயாஸில் இருக்கிறனால இட் இஸ் த லாஃப்டியஸ்ட் மவுண்டன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது ஜென்ரலாக தெரியும், நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த டெக்டானிக் தியரி படி தான் வந்துட்டு இந்த ஹிமாலயாஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரினால் வந்துட்டு இந்த பூமியோட அந்த கீழ் தட்டுகள், டெக்டானிக் தட்டுகள் வந்துட்டு நகர்ந்து, ஸோ தியரி ஆஃப் கன்வர்ஜென்ஸ் அப்படிம்பாங்க. கன்வர்ஜென்ஸ் அப்படின்னா வந்துட்டு 2 அடுக்குகள் வந்துட்டு ஒன்று சேர்றது வந்துட்டு கன்வர்ஜென்ஸ். அதனால் புதுசாக வந்துட்டு ஒரு இடம் வந்துட்டு உண்டாகுது அப்படின்னா வந்துட்டு கன்வர்ஜென்ஸ். ஸோ இதனால் வர்றது தான் வந்துட்டு இதனால் வந்தது தான் வந்துட்டு ஹிமாலயாஸ். ஸோ இந்த கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரியை வந்துட்டு யார் சொன்னார் அப்படின்னா ஆல்ஃப்ரட் வெய்க்னர் வந்துட்டு 1912 சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்துட்டு நான் சொன்னேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஹிமாலயாஸ் வந்துட்டு எங்கேருந்து எங்கே ஸ்ட்ரெச் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ இந்த டாப்பில் இருந்து, ஸோ இங்கே இருந்துட்டு டோட்டல் இது வரைக்கும் வந்துட்டு ஸ்ட்ரெச் ஆகுது. இங்கேயுமே வந்துட்டு சிலதெல்லாம் இருக்கும். இது வரைக்கும் வந்துட்டு ஃபுல்லாக ஹிமாலயாஸ் தான். சரிங்களா? ஸோ இந்த அட்ட ஸ்ட்ரெச், ஸோ இது டோட்டல் டிஸ்டன்ஸ் இந்த இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்தோம்னா இது பார்த்திங்கன்னா 2500 கிலோமீட்டர். சரிங்களா? இட் ஸ்ட்ரெச்சஸ் அரௌண்ட் 2500 கிலோமீட்டர். எங்கே இருந்து அப்படின்னா இங்கே இண்டஸ் ஜார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டஸ் ஜார்ஜ் இந்த வெஸ்ட், இதுக்கு போய் இங்கேருந்து இந்த சைடு பிரம்மபுத்திரா இருக்கும். சரிங்களா? இங்கே இண்டஸ், இந்த சைடு வந்துட்டு பிரம்மபுத்திரா, இது வரைக்கும் வந்துட்டு அது ஸ்ட்ரெச் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 2500 கிலோமீட்டர். சரிங்களா? ஸோ இதோட விட்த்து வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு வேரி ஆகும். சரிங்களா? விட்த்து இங்கே வந்துட்டு அதிகமாக இருக்கும். சரிங்களா? இங்கே வந்துட்டு 500 கிலோமீட்டர் விட்த்து இங்கே. அதே இங்கே வர சரிங்களா, இங்கே அருணாச்சல் பிரதேஷ் கிட்ட வர இதோட விட்த்து வந்துட்டு 200 கிலோமீட்டர் வந்துட்டு கம்மி இதாகிடும். சரிங்களா? டோட்டல் சரிங்களா இந்த இதில் வந்துட்டு 500 கிலோமீட்டர் விட்த்து, 200 கிலோமீட்டர் வந்துட்டு உங்களுக்கு இந்த அருணாச்சல் பிரதேஷ் சைடு விட்த்து இருக்கும். இதோட டோட்டல் இது வந்து 2500 கிலோமீட்டர். சரிங்களா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இது எல்லாமே. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட அந்த இங்கே தான் இதெல்லாமே ஹிமாலயாஸ். ஓகே. ஸோ இதோட டாப்பில் வந்துட்டு ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் பாமர் நாட். ஓகேங்களா? பாமர் நாட் அப்படிம்பாங்க. அந்த பாமர் நாட் தான் வந்துட்டு அதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ இந்தியாவை வந்துட்டு அந்த சைடு உள்ள சென்ட்ரல் ஏஷியா, சரிங்களா, அந்த சைடு உள்ள ஏஷியன் இது கூட கனெக்ட் பண்ணுறது எது அப்படின்னா வந்துட்டு இந்த பாமர் நாட் தான். சரிங்களா? ஸோ இதுதான் அதனால் வந்துட்டு இது ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இந்த ஒரு பாயிண்ட்டை. ஓகே. ஸோ ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு இட் இஸ் த கனெக்டிங் லிங்க் பிட்வீன் ஹிமாலயாஸ் அண்ட் ஹை ரேஞ்சஸ். இந்த சைடு சென்ட்ரல் ஏஷியாவில் இருக்க ஹை ரேஞ்சஸ் கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணுறது வந்துட்டு இந்த பாமர் நாட் அப்படிங்கிற பாயிண்ட்டு தான். அதனால் அதை ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கிறாங்க. ஓகே. ஒரு ஆர்க் மாதிரி இருக்கும்.
கேட்பாங்க வாட் இஸ் த ஆர்க் ஷேப்டு எக்ஸ்டென்ஷன் இந்த ஹிமாலயாஸ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதுக்கு பேர் பாமர் நாட். ஓகே, ஸோ பாமர் நாட். ஸோ ஹிமாலயா அப்படிங்கிற வார்த்தை வந்து சமஸ்கிருதத்துலேருந்து வந்தது. சரிங்களா, இதுக்கு என்ன பேர் அப்படின்னா அபோர்ட் ஆஃப் ஸ்னோ, அதாவது பனியின் உறைவிடம் அப்படின்னு சொல்லலாம். அபோர்ட் ஆஃப் ஸ்னோ. சரிங்களா, அபோர்ட் ஆஃப் ஸ்னோ. ஓகே, அபோர்ட் ஆஃப் ஸ்னோ. இங்கே சொன்னது பாமர் நாட். ஸோ பாமர் நாட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் த கனெக்டிங் லிங்க் பிட்வீன் ஹிமாலயாஸ் அண்ட் த ஹை ரேஞ்சஸ் ஆஃப் சென்ட்ரல் ஏஷியா. ஹை ரேஞ்சஸ் உள்ள சென்ட்ரல் ஏஷியாவுக்கும் ஹிமாலயாஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் வந்துட்டு இந்த பாமர் நாட். இந்த பாயிண்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஓகே. ஸோ இது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு இதை வந்துட்டு இந்த ஹிமாலயாஸ் இங்கே இருக்குல்ல, இந்த ஹிமாலயாஸ் ஜென்ரலாகவே இந்த ஹிமாலயாஸை வந்துட்டு நார்தர்ன் மவுண்டெயின்ஸ் அப்படிங்கிறாங்க. இதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு 3 இதாக வந்துட்டு பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, ஒன்று வந்துட்டு டிரான்ஸ் ஹிமாலயாஸ். ஓகே, ஒன்று வந்துட்டு டிரான்ஸ் ஹிமாலயாஸ். இங்கே இருக்கிறது வந்துட்டு டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அப்படிம்பாங்க. அதாவது வெறும் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர், இந்த டிபெட்டில் இந்த இது வந்துட்டு டிரான்ஸ் ஹிமாலயாஸ். இதுக்கப்புறம் இது இருக்கிறது வந்துட்டு ஹிமாலயாஸ். இது ஃபுல்லாக ஹிமாலயாஸ். இந்த இடத்துல இருக்கிறது பூர்வாஞ்சல். சரிங்களா, இது 1, இது 2, இது வந்துட்டு 3. ஓகேங்களா, 3. ஸோ இது வந்துட்டு டிரான்ஸ் ஹிமாலயாஸ். இதுதான் ஹிமாலயாஸ், உண்மையான ஹிமாலயாஸ்னு சொல்கிறது. இது வந்து ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் இல்லைனா பூர்வாஞ்சல் ஹில்ஸ் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. இப்படி ஹிமாலயாஸை 3ஆக பிரிக்கிறாங்க. சரிங்களா, ஹிமாலயாஸ் வந்து ஜென்ரலாக நார்தர்ன் மவுண்டெயின்ஸ் அப்படிம்பாங்க. சரிங்களா, நார்தர்ன் மவுண்டெயின்ஸை 3ஆக பிரிக்கிறாங்க. என்னென்னா டிரான்ஸ் ஹிமாலயாஸ், ஸோ இது வந்துட்டு ஹிமாலயாஸ், இது வந்து ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் இல்லைனா பூர்வாஞ்சல் அப்படின்னு வந்துட்டு பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்துட்டு இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸை வந்துட்டு நம்ம பார்க்குறோம். சரிங்களா, இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸை வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு டிரான்ஸ் ஹிமாலயாஸை வந்துட்டு நம்ம இப்போ இந்த ஸ்லைடை நெக்ஸ்ட்டு போய்க்கலாம். ஸோ டிரான்ஸ் ஹிமாலயாஸ் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா, டிரான்ஸ் ஹிமாலயாஸ் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோம்னா தெரியும். ஓகேங்களா, டிரான்ஸ் ஹிமாலயாஸ் இந்த இதுதான். ஓகேங்களா, டிரான்ஸ் ஹிமாலயாஸ்க்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா வந்துட்டு வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ். அப்போ ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் எது அப்படின்னு கேட்டால் பூர்வாஞ்சல். ஓகே, இப்போ தான் வந்துட்டு நம்ம பார்த்தோம். ஸோ டிரான்ஸ் ஹிமாலயாஸ் எதுக்கு நடுவில் இருக்குது அப்படின்னா, ஸோ இங்கே ஜம்மு அண்ட் காஷ்மீர் பக்கத்தில் இங்கே டிபெட். ஸோ டிபெட்டுக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் நடுவில் தான் வந்துட்டு இந்த ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு டிரான்ஸ் ஹிமாலயாஸ் இருக்கும். மேக்ஸிமம் வந்துட்டு டிரான்ஸ் ஹிமாலயாஸ் வந்துட்டு டிபெட்டியன் இதில் தான் இருக்கும். சரிங்களா, டிபெட்டில் தான் இருக்கிறனால இதுக்கு என்ன பேர் அப்படின்னா டிபெட்டியன் ஹிமாலயாஸ் அப்படின்னு பேர். சரிங்களா, டிபெட்டியன் ஹிமாலயாஸ் அப்படின்னு வந்து பேர். ஏன்னா மேக்ஸிமம் இது ஹிமாலயாஸ் வந்துட்டு இதில் இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸில் திபெத்தில் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸோட எப்படி சொல்கிறது, இதோட லென்த்து பிரெத்து இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ் வந்துட்டு இந்த ஈஸ்ட் சைடு. ஓகே, இந்த ஈஸ்ட் சைடு வந்துட்டு அந்த ஈஸ்ட் வெஸ்டர்ன் எக்ஸ்ட்ரிமிட்டிஸில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 40 கிலோமீட்டர். சரிங்களா, 40 கிலோமீட்டர் இந்த விட்த்தில் வந்துட்டு இருக்கும். சரிங்களா, 40 கிலோமீட்டர் விட்த்தில் வந்துட்டு இருக்கும். அதாவது இங்கே இருக்குது அப்படின்னா இந்த சைடும் இந்த சைடும் 40 கிலோமீட்டர் விட்த்தில் இருக்கும். அதே நடுவில் பார்த்தோம் அப்படின்னா 250 கிலோமீட்டர் 225 கிலோமீட்டர் விட்த்தில் வந்துட்டு இருக்கும். ஸோ இதான் ஹிமாலயாஸ் இருக்குன்னா இந்த ரெண்டு அவுட்டரும். சரிங்களா, இப்போ அவுட்டர் 40 கிலோமீட்டர். அதே இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நடுவில் இருக்கிறது வந்துட்டு 225 கிலோமீட்டர் வந்துட்டு விட்த்தில் இருக்கும் அந்த சென்ட்ரல் பார்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது டிரான்ஸ் ஹிமாலயாஸை பற்றி. ஸோ இங்கே தான். சரிங்களா, திருப்பி சொன்ன மாதிரி டிபெட்டுக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கும் நடுவில் இருக்குது. மேக்ஸிமம் டிபெட்டில் தான் வந்துட்டு இருக்குது. அதனால் இதுக்கு டிபெட்டியன் ஹிமாலயாஸ்னு பேர். இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ் வந்துட்டு ஈஸ்ட் வெஸ்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். இது வெஸ்டர்ன், இது ஈஸ்ட் வெஸ்டர்னில் பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் வந்துட்டு விட்த் இருக்கும். அதே சென்டர் பார்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ 225 கிலோமீட்டர் வந்துட்டு இதோட விட்த் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று நம்ம நேற்று பார்த்தோம். சரிங்களா, நேற்று அந்த லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு எப்படி இந்த கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறப்ப இங்கே இந்தியா இருந்திருக்கும், இந்த சைடு யுரேஷியான்னு இருந்திருக்கும். சரிங்களா, இது பக்கத்தில் டெத்திஸ் சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அந்த மேப்பில். டெத்திஸ் சி வந்துட்டு இந்தியாவுக்கு பக்கத்தில் இருந்த சீக்கு பேர் டெத்திஸ் சி. ஸோ இந்த இடத்துல என்ன பார்க்குறோம் அப்படின்னா டெத்திஸ் சியோட அந்த செடிமெண்ட்ஸ் வந்துட்டு அந்த படிமங்கள் வந்துட்டு இங்கே இது இருக்குது. ஸோ அந்த டெத்திஸ் சி செடிமெண்ட்ஸ் வந்துட்டு இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸில் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா வந்துட்டு டெரிஷியரி கிரானைட். சரிங்களா, டெரிஷியரி கிரானைட் வந்துட்டு இங்கே நம்ம பார்க்குறோம். டெரிஷியரி கிரானைட் வந்துட்டு இங்கே பார்க்குறோம். இது ரொம்ப முக்கியம். டெத்திஸ் சி செடிமெண்ட்ஸ் அப்புறம் டெரிஷியரி கிரானைட்ஸ் வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம நிறையா வந்துட்டு பார்க்கலாம். சரிங்களா, வேறு என்ன அப்படின்னா வந்துட்டு இங்கே முக்கியமானது என்ன, இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இங்கே உள்ள வந்துட்டு என்ன சொல்கிறது ரேஞ்சஸ், சில குன்றுகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா நல்லா ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இங்கே தெரியும். பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கே ஜஸ்கர் இங்கே இருக்குது பாருங்கள், ஜஸ்கர் ரேஞ்ச் அப்படின்னு. ஜஸ்கர், லடாக், ஓகே, தென் கைலாஷ், இன்னொன்று காரக்கோரம் இங்கே இருக்கும். காரக்கோரம்
ஓகே, லடாக் இருக்குது, இங்கே ஜஸ்கர் இங்கே இருக்குது. இது 4மே இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸில் உள்ள முக்கியமான வந்துட்டு குன்றுகள் இல்லை ஒரு இதனே வந்துட்டு சொல்லலாம். சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கரெக்டாகவே தெரியும். ஸோ இங்கே இருக்கும் 1 2 3. ஸோ காரக்கோரம், லடாக், ஜஸ்கர் 1 2 3. இது வந்துட்டு கைலாஷ் வந்துட்டு இந்த இடத்துல தனியாக இருக்கும். சரிங்களா, ஸோ இது வந்துட்டு டிரான்ஸ் ஹிமாலயாஸில் இருக்க முக்கியமான குன்றுகள். சரிங்களா, முக்கியமான குன்றுகள் இது எல்லாமே. ஓகேங்களா, ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஹிமாலயாஸ் பற்றி. ஜென்ரலில் வந்துட்டு ஹிமாலயாஸ் இப்போ வந்துட்டு இந்த டாப் பார்ட் முடிச்சாச்சு. சரிங்களா, இந்த பார்ட் வந்துட்டு முடிச்சாச்சு. ஓகே, இதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது. சரிங்களா, இந்த பார்ட், அதாவது இந்த பார்ட். ஸோ இந்த கிரேட்டர் இந்த ஒன்றுன்னு போட்டிருக்காங்கல்ல, இதில் இருக்க பார்ட் இந்த இது டிரான்ஸ் ஹிமாலயாஸ் இவ்வளோ தான். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபுல் பார்ட். ரைட்டா, இதுதான் வந்துட்டு ஹிமாலயாஸ் செகண்ட். ஓகே, தேர்ட் வந்துட்டு பூர்வாஞ்சல் ஆர் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ஸோ இந்த ஹிமாலயாஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா செகண்டில் இதுதான் வந்துட்டு இந்த நார்த்தன் மவுண்டெயின்ஸோட மெயின் பார்ட்டு, மெயின் கோரே வந்துட்டு இதுதான். சரிங்களா, இந்த நார்த்தன் மவுண்டெயின்ஸோட மெயின் கோரே தான். இதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா யங் ஃபோல்டு மவுண்டெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது அங்கங்கே மடிஞ்சு இருக்கனால யங் ஃபோல்டு மவுண்டெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதனால் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கான்டினென்டல் ட்ரிஃப்ட் தியரி. ஸோ அங்கே பார்த்தோம்னா 2 லேண்ட்மார்க்ஸ் இருக்கும். அங்காரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அங்காரா, இன்னொன்று காண்டுவானா அப்படின்னு இருக்கும், காண்டுவானா. ஸோ இதில் வந்துட்டு அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் வந்துட்டு நகர்ந்ததுனால ஸோ இதில் வந்ததுன்னா வந்துட்டு இந்த ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறோம். சரிங்களா, ஸோ இதில் இந்த அங்காரா கோண்டுவானாவுக்கு நடுவில் தான் வந்துட்டு இந்த டெத்திசி வந்துட்டு இருந்துச்சு. அது அப்லிஃப்ட் ஆனதில் தான் வந்துட்டு இந்த ஹிமாலயாஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி தான் வந்துட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த ஹிமாலயாஸில் வந்துட்டு 3ஆக வந்துட்டு பிரிக்கிறாங்க. கிரேட்டர் ஹிமாலயாஸ், சரிங்களா, லெஸ்ஸர் ஹிமாலயாஸ், இதுக்கு இன்னொரு பேர் வந்துட்டு இது ஹிமாச்சல். அடுத்தது வந்துட்டு அவுட்டர் ஹிமாலயாஸ் ஆர் ஷிவாலிக்ஸ் அப்படின்னு 3ஆக வந்துட்டு பிரிக்கிறாங்க. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டு டிரான்ஸ் ஹிமாலயாஸ், அதாவது நார்தர்ன் மவுண்டெயின்ஸை வந்துட்டு டிரான்ஸ் ஹிமாலயாஸ், ஹிமாலயாஸ், பூர்வாஞ்சல், டிஹெச்பி அப்படின்னு பிரிக்கிறோம். இதில் வந்துட்டு இந்த ஹிமாலயாஸை வந்துட்டு 3ஆக பிரிக்கிறாங்க. அதான் கிரேட்டர் ஹிமாலயாஸ், லெஸ்ஸர், அவுட்டர். இந்த லெஸ்ஸர்னால் வந்துட்டு ஹிமாச்சல், அவுட்டர்னால் வந்துட்டு இது ஷிவாலிக்ஸ். சரிங்களா, இப்படி 3ஆக வந்துட்டு பிரிக்கிறாங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸை பற்றி தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ கிரேட்டர் ஹிமாலயாஸ் எழுதிட்டீங்க. அதுக்கு இன்னொரு பேர் வந்துட்டு ஹிமாத்ரி. சரிங்களா, ஹிமாத்ரி, HIMADRI, ஹிமாத்ரி, இதான் வந்துட்டு இன்னொரு பேர் ஹிமாத்ரி. சரிங்களா, கிரேட்டர் ஹிமாலயாஸ்க்கு இன்னொரு பேர் வந்துட்டு ஹிமாத்ரி. ஓகேங்களா, ஸோ இந்த இதில் இருக்குது எல்லாமே அது ஒரே மேப் தான். சரிங்களா, ஸோ இதான் வந்துட்டு ஹிமாத்ரி. ஸோ இது இங்கே சொல்கிற மாதிரி இங்கேருந்து அப்படியே வரும். ஓகேங்களா, ஸோ ஹிமாத்ரி. ஸோ இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸ் இது வந்துட்டு இருக்கிறதுலே கொஞ்சம் இந்த 3 இதில் இந்த கிரேட்டர், லெஸ்ஸர், அவுட்டரில் வந்துட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறது சின்னதாக இருக்கிற மாதிரி இது தெரியும். சரிங்களா, கிரேட்டர் ஹிமாலயாஸ் வந்துட்டு மொத்தம் எவ்வளோ கிலோமீட்டர் வைடு இருக்கும்னா 25 கிலோமீட்டர் வந்துட்டு அதோட அகலம். சரிங்களா, 25 கிலோமீட்டர் வந்துட்டு அதோட அகலம் இருக்கும். இதோட ஹைட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 6000 கிலோமீட்டர் வந்துட்டு வரைக்கும் இருக்கும். சரிங்களா, ஸோ நான் இது கம்மியாக இருக்குன்னு சொன்னது எதுலனா வந்துட்டு இதோட லென்த், இந்த குவான்டிட்டியில் வந்துட்டு கம்மியாக இருக்கும். சரிங்களா, ஏன்னா சின்னதான் 25 கிலோமீட்டர் வைடு, ஹைட்டு மட்டும் வந்துட்டு இதில் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு பீக்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். 6000 மீட்டர் வந்துட்டு இதோட ஹைட்டு. சரிங்களா, 6000 மீட்டர் இதோட ஆவரேஜ் ஹைட்டு. ஸோ இதோட விட்த்து பார்த்தோம் அப்படின்னா 25 கிலோமீட்டர் விட்த்து இருக்கும். 25 கிலோமீட்டர் விட்த்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ வேறு என்ன அப்படின்னா வந்துட்டு இது மீதி இதை கம்பேர் பண்ணும்போது இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸில் தான் மழைப்பொழிவு வந்துட்டு கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி நோட்டபிள் நம்ம எப்படி சொல்கிறது நோட்டபிள் பீக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, மவுண்ட் எவரெஸ்ட், கஞ்சன்ஜுங்கா, ஸோ இந்த காட்வின் ஆஸ்டின், ஸோ அந்த மாதிரி பீக்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸில் தான் வந்துட்டு இருக்குது. சரிங்களா, ஸோ கேட்கலாம் கேள்வி, இது மாதிரி மவுண்ட் எவரெஸ்ட் வந்துட்டு எந்த ஹிமாலயா இதில் இருக்குது, கிரேட்டரா, லெஸரா, ஸ்மால், அவுட்டரா அப்படின்னு. ஸோ கிரேட்டர் ஹிமாலயாஸ் ஹிமாத்ரியில் தான் வந்துட்டு இந்த இது வந்துட்டு இருக்குது. மவுண்ட் எவரெஸ்ட், கஞ்சன்ஜுங்கா எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரு 11லேருந்து 12 இது பீக்ஸ் வரைக்குமே அதில் இருக்குது. ஓகேங்களா, உலகத்தில் வந்துட்டு ஒரு டாலஸ்ட் 14 பீக்ஸ் எடுத்தாங்க. அந்த 14 பீக்ஸ் உலகத்தில் டாலஸ்ட் பீக்ஸ்னு எடுக்கும்போது அதில் 9 இந்த குன்றுகள் வந்துட்டு இந்தியாவில் உள்ள இந்த ஹிமாலயாஸில் உள்ள குன்றுகள் வந்துட்டு வந்துச்சு. ஸோ இருக்கலே ஹைட் வந்துட்டு எது அப்படின்னா மவுண்ட் எவரெஸ்ட். சரிங்களா, ஸோ இங்கே இருக்கும் மவுண்ட் எவரெஸ்ட் 4. ஸோ இங்கே இருக்குது மவுண்ட் எவரெஸ்ட்.
அடுத்தது வந்துட்டு இது K2. ஸோ K2 வந்துட்டு இங்கே இருக்கும், ஒன்று இங்கே இருக்கும் சரிங்களா. K2 வந்துட்டு இங்கே மேலே இருக்குது, தெரியலனா இங்கே இருக்குது K2 சரிங்களா. K2 வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ அடுத்தது வந்துட்டு K2 இது நங்க பர்வத் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்துட்டு மவுண்ட் எவரெஸ்ட் தான், இந்த 4 தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு. அடுத்தது இந்த 2வது இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு 2வது சரிங்களா. 2வது வந்துட்டு K2. ஸோ அடுத்தது வந்துட்டு இங்கே இருக்க கஞ்சன்ஜுங்கா 5 வந்துட்டு கஞ்சன்ஜுங்கா, இதான் வந்துட்டு ஹைட். மவுண்ட் எவரெஸ்ட்டோட ஹைட் எவ்வளோன்னு கேட்கலாம். 8848 மீட்டர் வந்துட்டு மவுண்ட் எவரெஸ்ட்டோட ஹைட் சரிங்களா. அதே காட்வின் ஆஸ்டின்னா வந்து 8611. K2க்கு இன்னொரு பேர் காட்வின் ஆஸ்டின் ஓகேங்களா. 8611. அதே கஞ்சன்ஜுங்கா எடுத்துட்டோம்னா 8598 சரிங்களா. 8598 மீட்டர் வந்துட்டு ஹைட் இருக்கும். இதில் நிறைய என்ன இருக்குது சரிங்களா. இங்கே பார்த்தோம்னாவே வந்துட்டு தெரியும், இந்த இதில் பார்த்தோம்னா தெரியும். காமெட், அதுக்கப்புறம் நந்ததேவி, தௌலகிரி, அன்னபூர்ணா சரிங்களா, மக்களட். ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய பீக்ஸ் வந்துட்டு இதில் இன்னும் முக்கியமான பீக்ஸ் வந்துட்டு இருக்குது சரிங்களா. நமக்கு தெரிய வேண்டியது இந்த இதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ வேறு என்ன இதை பற்றி அப்படின்னா வந்துட்டு இப்போ மவுண்ட் எவரெஸ்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. மவுண்ட் எவரெஸ்ட் வந்து ஹிமாலயாஸில் லொக்கேட் ஆகிருக்கு. இட் இஸ் இன் நேபாள் சரிங்களா. இங்கே இருக்குது, இட் இஸ் இன் நேபாள். மவுண்ட் எவரெஸ்ட் வந்து நேபாள். அதே கஞ்சன்ஜுங்கா பார்த்தோம் அப்படின்னா கஞ்சன்ஜுங்கா வந்து நேபாள் அண்டு சிக்கிம்க்கு நடுவில் இருக்கும் சரிங்களா. நேபாள் அண்டு சிக்கிம்க்கு நடுவில் இருக்கும், இன் பிட்வீன் நேபாள் அண்டு சிக்கிம்க்கு நடுவில் இருக்கும் சரிங்களா. ஸோ இதில் தான் வந்துட்டு இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸில் தான் வந்துட்டு முக்கியமான 3 கிளேசியர்ஸ் சரிங்களா. கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியாச்சின். கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியாச்சின் இது 3மே வந்துட்டு யமுனோத்ரி, சியாச்சின் இந்த 3 கிளேசியர் வந்து இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸில் இருந்து தான் வந்துட்டு உருவாகுது சரிங்களா. ஸோ இதில் முக்கியமானது என்னென்னா மவுண்ட் எவரெஸ்ட்டு, கஞ்சன்ஜுங்கா, இன்னொன்று வந்துட்டு கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியாச்சின். ஸோ இதோட விட்த்து பார்த்தோம் அப்படின்னா 25 கிலோமீட்டர் வைடு, ஹைட் வந்துட்டு 6000 மீட்டர் வரைக்கும் அப்படின்னு வந்துச்சு பார்த்தாச்சு ஓகேங்களா. ஸோ இதோட இந்த கிரேட்டர் ஹிமாலயாஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஹிமாச்சல், லெஸ்ஸர் ஹிமாலயாஸ். இதுக்கு இன்னொரு பேர் வந்துட்டு ஹிமாச்சல் சரிங்களா. இதுதான் வந்துட்டு இந்த ஹிமாலயாஸில் வந்துட்டு இதுக்கும் நடுவில் இருக்கனால மிட் ஹிமாலயாஸ் இது சரிங்களா. இதுதான் வந்துட்டு மெயினான ஹிமாலயாஸ் சரிங்களா. இதான் வந்துட்டு மெயினாக இதில் இருக்கும் ஓகே. ஸோ இதோட ஹைட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 3700 மீட்டர்லேருந்து 4500 மீட்டர் வரைக்கும் இதோட ஹைட் வந்துட்டு இருக்கும் சரிங்களா. 3700 மீட்டர்லேருந்து 4700 இது வரைக்கும் இது ஹைட் இருக்கும். விட்த்து பார்த்தோம்னா 80 கிலோமீட்டர் சரிங்களா. 80 கிலோமீட்டர் வரைக்கும் வந்துட்டு விட்த்து இருக்கும். அங்கங்கே கொஞ்சம் வந்துட்டு மாறும் ஓகேங்களா, மாறும். ஸோ இதில் முக்கியமான இதுனா வந்துட்டு எப்படி சொல்கிறது, இந்த இருக்கல்லே வந்துட்டு ரொம்ப எரோட் ஆகுறது வந்துட்டு இந்த ஹிமாலயாஸ் தான். ஏன்னா இங்கே டீஃபாரஸ்டேஷன் நிறைய நடக்குது. அப்புறம் இப்போ கால்நிலை மாற்றம், அர்பனைசேஷன், இதனால் வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு எரோஷன் வந்துட்டு நிறைய நடக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் உள்ள சில நிறைய முக்கியமான இந்த மவுண்டைன் ரேஞ்சஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பீர்பஞ்சல், மகாபாரத் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல வரும், இதில் தெரியுதா என்னன்னு தெரில சரிங்களா. ஸோ என்னென்னா அப்படின்னு சொல்கிறேன், நோட் பண்ணிங்க சரிங்களா. பீர்பஞ்சல் JALPAN மகாபாரத் சரிங்களா. மகாபாரத். அதுக்கப்புறம் தௌலதார் சரிங்களா. தௌலதார் DHAULADHAR தௌலதார் சரிங்களா. தௌலதார். இது 3 வந்துட்டு முக்கியமான மவுண்டன் ரேஞ்சஸ் இங்கே இருக்குது. இந்த லெசர் ஹிமாலயாஸில் இருக்க ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச முக்கியமான அதாவது இந்தியாவில் உள்ள ஹில் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு கேட்டோம்னா வந்துட்டு ஷிம்லா, அதாவது நம்ம ஊரில் கேட்டோம்னா ஊட்டி, கொடைக்கானல், நார்த்தில் சைடு கேட்டோம்னா ஷிம்லா சொல்லுவோம், இல்லைனா வந்துட்டு டார்ஜிலிங் சொல்லுவோம். இது எல்லாமே வந்துட்டு இதில் தான் இருக்குது. ஷிம்லா, டார்ஜிலிங், நைனிடால், முசௌரி, அல்மோரா, ராணிகேட் இது எல்லாமே வந்துட்டு இங்கே தான் இருக்குது சரிங்களா. முக்கியமான ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே தான் இருக்குது. நோட் பண்ணிங்க, ஷிம்லா, முசௌரி, நைனிடால், அல்மோரா, ராணிகேட் அண்ட் டார்ஜிலிங் இதெல்லாம் வந்துட்டு ஃபேமஸ் ஹில் ஸ்டேஷன்ஸ், இங்கே இருக்கிற ஃபேமஸ் ஹில் ஸ்டேஷன் சரிங்களா. ஸோ இது எல்லாமே அதே மேப் தான் சரிங்களா, எல்லாமே அதே இது தான் ஓகே. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மவுண்ட் எவரெஸ்ட் இருக்கும், ஸோ கஞ்சன்ஜுங்கா இருக்கும், ஸோ நம்ச பர்வத் எல்லாமே இருக்கும், லடாக், காரக்கோரம் இது எல்லாமே வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா. ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஷிவாலிக்ஸ் ஆர் அவுட்டர் ஹிமாலயஸ். இந்த அவுட்டர் ஹிமாலயஸ் அதுக்கு இன்னொரு பேர் வந்துட்டு ஷிவாலிக்ஸ் சரிங்களா.
ஸோ இது எங்கேருந்து இருக்கும் ஷிவாலிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இந்த சைடு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருந்துட்டு டோட்டல் இந்த லாஸ்ட் வரைக்குமே உங்களுக்கு வரும் சரிங்களா, அஸ்ஸாம் வரைக்குமே வரும் இங்கேருந்து. ஸோ இது சின்ன ட்ராயிங் அப்படிங்கிறதுனால அங்கங்கே இது பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் ஜென்ரலாக ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து அஸ்ஸாம் வரைக்கும் வந்துட்டு வரும் ஓகேங்களா. ஸோ இதோட ஆல்டிடியூட் பார்த்திங்கன்னா வந்துட்டு இதோட உயரம் வந்துட்டு ஒரு 900 to 1100 மீட்டர் வரைக்கும் இதோட ஹைட் வந்துட்டு இருக்கும் சரிங்களா. 900 to 1000 ஏன்னா இருக்கிறதுலே சின்னது இதான் சரிங்களா, அவுட்டரில் இருக்கனால இதோட ஹைட் வந்துட்டு இவ்வளோ தான் இருக்கும் சரிங்களா. வேறு இதோட விட்த்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அதாவது இந்த சைடு இங்கே வந்துட்டு ஒரு 50 கிலோமீட்டர் விட்த் இருக்கும் வெஸ்ட்டு சைடு. அதே ஈஸ்ட்டுக்கு வரும்போது 10 கிலோமீட்டராக வந்துட்டு வரும். வெஸ்ட் இங்கே வந்துட்டு 50 கிலோமீட்டர், இங்கே வந்துட்டு 10 கிலோமீட்டர் வந்துட்டு இதோட விட்த் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு விட்டு அப்படியே இருக்குமா. இந்த கேப் வந்துட்டு ஒரு வேலியாக வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. வேலினா இப்போ 2 மலை இருக்கும், நடுவில் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு தண்ணி மாதிரி அப்படியே போகும், இதான் வந்துட்டு வேலி. ஸோ அது மாதிரி வந்துட்டு இங்கே அங்கங்கே ஃபார்ம் ஆகுது, இங்கே இந்த இடத்துலலாம் வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு ஃபார்ம் ஆகும் சரிங்களா. ஸோ இதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த வெஸ்ட்டு சைடு இந்த சைடு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு இதுக்கு பேர் டுன்ஸ் அப்படிங்கிறாங்க சரிங்களா. அதே வந்துட்டு இந்த ஈஸ்ட் சைடு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு இதுக்கு டுவார்ஸ், DUARS டுவார்ஸ் அப்படின்னு பேர் சொல்கிறாங்க சரிங்களா. DUARS டுவார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்கிறாங்க. இந்த 2 பேர் தான். ஸோ வெஸ்ட்டில் வந்துட்டு டுன்ஸ், ஈஸ்ட்டில் வந்துட்டு டுவார்ஸ் அப்படிங்கிறாங்க ஓகே. ஸோ இது வந்துட்டு இந்த அவுட்டர் ஹிமாலயாஸை பற்றி. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பூர்வாஞ்சல். ஸோ பூர்வாஞ்சல் வந்துட்டு நம்ம லாஸ்ட்டில் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இந்த ஓரத்தில் இருக்குது பூர்வாஞ்சல் சரிங்களா. இங்கே தான் வந்துட்டு நாகா ஹில்ஸ் சரிங்களா, பட்கிபம், காசி, காரோ, ஜெயந்தியா இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே இந்த மிசோ ஹில்ஸ் இது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த பூர்வாஞ்சல் ஹில்ஸோட அங்கே இருக்க வந்துட்டு குட்டி வந்துட்டு ரேஞ்சஸ் இது எல்லாமே சரிங்களா. இது எல்லாமே வந்துட்டு இந்த பூர்வாஞ்சல் ஹில்ஸில் வந்துட்டு இருக்கிறது. மிஷி ஹில்ஸ், மிசோரம் ஹில்ஸ், த்ரிபுரா ஹில்ஸ், மிக்கிரி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா. நார்த் ஈஸ்டர்னில் இருக்கிறது பூர்வாஞ்சல் சரிங்களா, இதுதான் சரிங்களா. இதுதான் வந்துட்டு பூர்வாஞ்சல், இங்கே இருக்கிற இதான் வந்துட்டு பூர்வாஞ்சல் ஓகேங்களா. இதான் வந்துட்டு பூர்வாஞ்சல். இங்கே இருக்கிற மெயினான இது பார்த்திங்கன்னா பட்கை, நாகை ஹில்ஸ், மிசோ ஹில்ஸ், காஷி, காரோ, ஜெயந்தியா ஹில்ஸ். ஸோ இது எல்லாமே இருக்குது. இது இல்லாமல் திரிபுரா ஹில்ஸ், வேறு என்ன டாஃப்லா ஹில்ஸ்னு இருக்கும், அபார் ஹில்ஸ், மிஷ்மி ஹில்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். காஷி, காரோ, ஜெயந்தியா சரிங்களா. இது எல்லாமே முக்கியமானது ஓகே. த செப்பரேட்டட் ஃப்ரம் த மெயின் பிளாக் பை கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா ரிவர். காஷி, காரோ, ஜெயந்தியாவுக்கு நடுவில் வந்துட்டு பிரம்மபுத்திரா ரிவர் வந்துட்டு வருது அப்படிங்காங்க. ஸோ இதான் வந்துட்டு பூர்வாஞ்சல் ஹில்ஸ் ஓகேங்களா. பூர்வாஞ்சல் ஹில்ஸ் வந்துட்டு இதுதான். இப்போ நம்ம ஜென்ரல் டிவிஷன் வந்துட்டு பார்த்தோம். என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு நார்தர்ன் மவுண்டெயின்ஸை வந்துட்டு 3ஆக பிரிக்கிறாங்க. டிரான்ஸ் ஹிமாலயாஸ், அடுத்தது வந்துட்டு ஹிமாலயாஸ், அடுத்தது வந்துட்டு பூர்வாஞ்சல் சரிங்களா. டிரான்ஸ் ஹிமாலயாஸ் பார்த்தாச்சு. இதை வந்துட்டு 3ஆக பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹிமாத்ரி ஆர் கிரேட்டர் ஹிமாலயாஸ், லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாச்சல், 3ஆவது வந்துட்டு ஷிவாலிக்ஸ் ஆர் அவுட்டர் ஹிமாலயாஸ் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது இது பார்த்துட்டோம். இப்போ இந்த ஸ்டேட் வைஸ் வச்சுட்டு இந்த டிவிஷன்ஸ் வந்துட்டு ஸ்டேட் வைஸ் ஹிமாலயாஸை எப்படி டிவிஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பஞ்சாப் ஹிமாலயாஸ் அப்படிங்கிறாங்க. அதே இது தான் எப்படின்னா வந்துட்டு இப்படி வர்டிக்கலாக வந்துட்டு பிரித்து காமிக்கிறாங்க சரிங்களா. வர்டிக்கலாக பிரித்து காமிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பஞ்சாப் ஹிமாலயாஸ்னால் வந்துட்டு இண்டஸ் சட்லஜ் ரிவருக்கு நடுவில் இருக்கிறது வந்துட்டு பஞ்சாப் ஹிமாலயாஸ் சரிங்களா. ஸோ குமோன் ஹிமாலயாஸ் அப்படின்னா வந்துட்டு சட்லஜ் அப்படின்னா காளி அப்படின்னு ஒரு ரிவர் வந்துட்டு இங்கே நேபாள் கிட்டே போகும் சரிங்களா. ஸோ அந்த இது வந்துட்டு நேபாள் கிட்ட தான் நினைக்கிறேன். ஸோ அந்த ரிவர் வந்துட்டு குமோன் ஹிமாலயாஸ். அதே நேபாள் ஹிமாலயாஸ் அப்படின்னா காளி அண்டு கோசி ரிவர். ஸோ கோசி ரிவர் இந்த சைடு இங்கே இந்த பெங்கால் சைடு வந்துட்டு இருக்கும் கோசி. சார் ஆஃப் பெங்கால் அப்படிம்பாங்க. ஸோ அதே மாதிரி சிக்கிம் ஹிமாலயாஸ் அப்படின்னா கோசி அண்டு டீஸ்டா ரிவருக்கு நடுவில் இருக்கிறது. அதே வந்துட்டு அஸ்ஸாம் ஹிமாலயாஸ்னால் இந்த டிஸ்டா அப்புறம் திஹாங் ரிவருக்கு நடுவில் இருக்கிறது அஸ்ஸாம் ஹிமாலயாஸ் அப்படின்ட்டு இந்த ஸ்டேட் வைஸ் வந்துட்டு இதை பிரிக்கிறாங்க ஹிமாலயாஸ். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா. ஸ்டேட் வைஸ் வந்துட்டு பிரிக்கிறாங்க.
ஸோ அடுத்தது லாஸ்ட் வந்துட்டு முக்கியமான பாசஸ் சரிங்களா. முக்கியமான பாசஸ்னால் வந்துட்டு 2 மலை இடுக்குகளுக்கு நடுவில் ஒரு கேப் விழும், அதுதான் வந்துட்டு பாசஸ். இது வழியாக வந்துடலாம். இப்போ கைபர் கணவாய் வழியாக தான் வந்துட்டு நம்ம இது நிறைய பேர் வந்ததாக வந்துட்டு முகலாயர்கள் எல்லாமே வந்ததாக சொல்லுவோம் நம்ம. ஸோ கைபர் கணவாய் வந்துட்டு இங்கே பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான நடுவில் இருக்கும். எப்படி சொல்கிறது, கைபர் பாஸ் அப்படிம்பாங்க, போலன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானில் இருக்கும். இதில் முக்கியமான பாசஸ் நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு காரக்கோரம் எங்கே இருக்குது அப்படின்னா 4. ஸோ இங்கே ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கிறது வந்துட்டு காரக்கோரம். அடுத்தது ஜொஜிலா, அப்புறம் ஷிப்கிலா சரிங்களா. 5, 7 ஜொஜிலா ஷிப்கிலா இது ரெண்டும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 5, 7 பார்த்திங்கன்னா ஸோ இங்கே 5, ஸோ 7 வந்துட்டு இங்கே. இது வந்துட்டு ஹிமாச்சல் பிரதேஷ் சரிங்களா. ஜொஜிலா ஷிப்கிலா எல்லாத்தையுமே தெரிஞ்சு வேணால் காரக்கோரம், ஜொஜிலா சரிங்களா, ஷிப்கிலா இது வந்துட்டு காரக்கோரம் வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது, ஜொஜிலா ஷிப்கிலா வந்துட்டு ஹிமாச்சலில் இருக்குது சரிங்களா. அடுத்தது நாத்துலா ஜலிப்லா சரிங்களா, நாத்துலா ஜலிப்லா. ஸோ இது ரெண்டும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சிக்கிமில் இருக்குது சரிங்களா. சிக்கிமில் இருக்குது. கடைசியாக 13th இருக்குது பார்த்தீங்களா, பொம்டிலா பாஸ் அப்படின்ட்டு. பொம்டிலா பாஸ் அப்படின்னா அது எங்கே இருக்குன்னா அருணாச்சல் பிரதேஷில் இருக்குது சரிங்களா. பொம்டிலா பாஸ் வந்துட்டு அருணாச்சல் பிரதேஷில் இருக்குது. நம்பூரில் இருக்கிறது செங்கோட்டை பாஸ். பால்காட் பாஸ் வந்துட்டு கேரளாவில் இருக்குது ஓகேங்களா. ஸோ எதுனா வந்துட்டு காரக்கோரம், ஜொஜிலா, ஷிப்கிலா, ஓகே, நாத்துலா, ஜலப்பிலா, பொம்டிலா சரிங்களா. இதுதான் முக்கியமான பாசஸ். ஸோ இதை வச்சு ஒரு எக்ஸாமில் RI எக்ஸாமில் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா. ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. காரக்கோரம் வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஜொஜிலா ஷிப்கிலா வந்துட்டு ஜொஜிலா ஷிப்கிலா இங்கே டக்குன்னு ஹிமாச்சல் பிரதேஷ் சரிங்களா. நாத்துலா ஜலீப்லா வந்துட்டு சிக்கிம், பொம்டிலா வந்துட்டு அருணாச்சல் பிரதேஷில் வந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ தேங்க்ஸ் அலாட் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அடுத்தது வந்துட்டு இந்த ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸில் இந்த கிரேட்டர் நார்தர்ன் பிளைன்ஸ் அதை வந்துட்டு முடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ அது முடிஞ்சிச்சுன்னா வந்துட்டு இந்த ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு ஓரளவுக்கு முடிஞ்சிடும். ஓகே, ஸோ தேங்க்ஸ் அலாட் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.